இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு அமைஞ்சிருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் அனைத்து தினங்களுமே அம்மனை வழிபட்ட அம்மனுடைய அருள் கிடைத்திடும். இப்படிப்பட்ட நாளில் நீங்கள் பௌர்ணமியோடு இணைந்து வந்து இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எப்படி வழிபடணும், பௌர்ணமி தினத்தில் வழிபடும் போது நீங்கள் என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்புகளை வாய்ந்ததாக இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வந்த பௌர்ணமிகளில் நீர்நிலைகளை நீராடி சிவசக்தியை வழிபட்டு அம்பாளுக்கு நீங்கள் பௌர்ணமி தினத்தில் பூஜை செலுத்தியிருப்பீங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா தட்சிணாய காலத்தின் துவக்கமாக இருக்குது. இந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா தேவருடைய இரவு காலத்தினுடைய துவக்கமாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நீங்கள் பௌர்ணமி தினத்தில் வழிபடுவது உங்களுக்கான சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. இந்த நாளில் திதி நேரமாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமையில் 2:51 முதல் ஆகஸ்ட் 9 2:25 சனிக்கிழமை வரையுமே பிற்பகல் 2:26 வரை ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றுமா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூரிய கடக ராசினும் சந்திரன் பார்த்திங்கன்னா மகர ராசினும் சஞ்சாரம் நடக்கக்கூடிய நாளில் தான் ஆடி மாதம் பௌர்ணமி அமையும். இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் பௌர்ணமியில் நீங்கள் உத்திராட நட்சத்திரம் இணைந்து வந்திருக்கு. இந்த உத்திராடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய நட்சத்திரமாக சொல்லுவோம். இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவதால் இந்த நாளில் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறுங்க. ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில தான் நம்ம வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்போம். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வந்திருக்கு. ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்கள் முழு நிலவு தோன்றக்கூடிய பௌர்ணமி நாளில் தான் இந்த ஆண்டு நீங்கள் வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் வந்திருப்பது மிகவும் விசேஷங்க. இந்த நாளில் நீங்கள் கணவருக்காக விரதம் இருந்து வழிபடுவது கணவனுடைய ஆயுளை நீடித்திருக்க செய்யுங்க. இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் நண்பகலுக்கு மேலே பிறப்பதால் காலையிலே நீங்கள் வரலட்சுமி விரதம் செய்பவங்க காலையிலேயே நீங்கள் நோன்பை முடித்துக்கோங்க. மாலையில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இல்லைன்னா சிவாலயங்களுக்கு சென்று கூட அபிஷேகமோ அர்ச்சனை செய்து கூட வழிபட்டு வரலாம். நீங்கள் வரலட்சுமி விரதம் நிறைந்த பௌர்ணமி நாளில் ஆடி வெள்ளியும் அமைஞ்சிருக்கிறதால ஒரே நாளில் 3 தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த நாளில் பெரும்பாலும் பேர் வரலட்சுமி விரதம் இருக்க முடியாதவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பலம் வைத்து கொடுப்பதோ சிறப்பான புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் உள்ளிட்ட உணவுகளையும் அன்னதானமாக வழங்குவதும் உங்களுக்கு புண்ணிய பலன்களை தேடித்தரும். பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம எப்படி பூஜை செய்வதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். மேலும் இந்த நாளை நீங்கள் ஒரு பூஜை செய்தீங்கன்னா அதுதாங்க சத்யநாராயண பூஜையை செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுங்க. மேலும் இந்த பூஜையை எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம் வருது. முழு பிரகாசத்தோடு ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானை நீங்கள் தரிசிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபட்டு உங்களுக்கான அருளை நீங்கள் முழுமையாக பெற்றிட முடியுங்க. மேலும் நீங்கள் பௌர்ணமி தினத்தில் அன்னை தேவி பராசக்தியை வழிபடுவதும் சத்யநாராயண பூஜையை செய்வதுமே உங்களுக்கான பலனை இரட்டிப்பாக தேடித்து தருங்க. இந்த பௌர்ணமியில் ஒளிமயமான தினத்தில் நீங்கள் அம்பிகைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டிங்கன்னா தேவியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கேட்டுருங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். நீங்கள் எப்படி சத்யநாராயண பூஜையை செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உதயம் ஆகுதில்ல, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பூஜையை செய்யணுமா. சத்யநாராயண பூஜை என்பது காக்கக்கூடிய கடவுளாகன்னு இருக்கக்கூடிய நாராயணனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பூஜை தாங்க.
பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் ஒன்று தாங்க இந்த சத்யநாராயண அவதாரமும். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. திருமணம், வீடு, மனை வாங்கும்போது, திருவிழான்னு எல்லாவித நல்ல காரியத்துக்கு முன்னாடி நாம் இந்த ஒரு சத்யநாராயண பூஜையை செய்யணுமா. அப்படி செய்தோம்னா நாம் தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியாக முடியுங்க. அதில் எந்தவித தடையும் ஏற்படாதான். நீங்கள் எந்த ஒரு பூஜையை செய்வதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசலை நீங்கள் கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டி அலங்காரம் செய்துக்கணும். பின்னர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே நீங்கள் குளித்துட்டு தான் சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் பூஜை செய்ய ஆரம்பிக்கணுங்க. இந்த பூஜையின் போதும் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சிலை இல்லைன்னா படங்களுக்கு நீங்கள் பூக்கள் வைத்து அலங்கரித்து கொண்டு விளக்கேற்றி பூஜையை தொடங்கலாம். உங்களுடைய என்ன குறை இருக்குதோ அதை இறைவனிடம் நீங்கள் வேண்டிக் கொண்டு பின்னர் பார்த்தீங்கன்னா தூப தீப ஆராதனை காட்டி பூஜையை செய்திடுங்க. சத்யநாராயண பூஜை செய்யும் மூலம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகிடுங்க. பட்டம், பதவி, புகழ், செல்வம் அதிகரித்திடும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிகாரம் கிடைத்திடுங்க. அந்தஸ்து போன்ற விஷயங்கள உங்களுக்கு நல்லவிதமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நாராயணுக்கு பிடித்த பால் பாயாசம், பாசி பருப்பு கஞ்சின்னு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. மேலும் இந்த நாளின் போது நீங்கள் நைவேத்தியம் படைத்து அதனை உங்கள் வீட்டுக்கு இருப்பவங்க சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்படுங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய நாளில் சத்யநாராயண பூஜை செய்வது கடவுளுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்று கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களும் பெருகிட இந்த ஒரு பூஜை உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அடுத்ததாக வரக்கூடியது சந்திர பூஜை தாங்க. இதே போல தான் பௌர்ணமி அன்று நீங்கள் சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. வீட்டில் நீங்கள் வெளியே வந்து நின்று கொண்டு சந்திரன் தெரியக்கூடிய இடத்துல நீங்கள் உங்களுடைய வெள்ளி அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றலாம். இல்லைன்னா மண் அகல் விளக்கு கூட ஏற்றி வைத்து வழிபடுறாங்க. சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரை பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு சிறு தாம்பழ தட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தையும் பால் கற்கண்டு செய்து பொங்கலை வைத்து பால் பாயாசம் உள்ளிட்டு வைத்து பூஜை செய்து வழிபடலாங்க. பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளை நீங்கள் மகாலட்சுமியின் சொரூபமாக இருப்பதால் இந்த ஒரு வழிபாட்டை செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்க்க முடியுங்க. உங்கள் வீட்டில் பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். உங்கள் கணவருடைய வருவாயை பெருக்க முடியுங்க. தேவைப்பட்டால் பெண்களாகிய நீங்களே சம்பாதிக்கவும் இந்த வழிபாடு உங்களுக்கு உதவுங்க. பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த அம்பாளை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலையும் பௌர்ணமி தினத்திலையும் வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. ஒவ்வொரு அம்மன் கோவில்களும் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகளை நடத்துவாங்கள்ல. அந்த பூஜைக்கு நீங்கள் சென்று அந்த கோவிலில் உங்களால் முடிந்த உதவியை செய்துவாங்க. பௌர்ணமி நேரத்தில் நீங்கள் பூஜையில் கலந்து கொண்டு அந்த சன்னதியில் சிறிது நேரம் அமர்ந்து அம்பாளை மனமுருகி வேண்டிக் கொண்டாலே நீங்கள் வேண்டியதெல்லாம் நிறைவேறுங்க. உங்களுடைய என்ன தேவை பூர்த்தியாக நீங்கள் பணம் வேண்டும்னா தெளிவாக அம்பாளிடம் சொல்லி வரங்களை கேட்டுக்கோங்க. கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா, இல்லை பையனுக்கு படிப்பு செலவுக்கு பணம் தேவையா, இல்லை வீடு கட்ட பணம் தேவையான, கடன் தொல்லை தீர பணம் தேவையான, எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் அம்மனிடம் வேண்டி மனமுருகி வேண்டிக் கொண்டாலே போதுங்க. பௌர்ணமி நேரத்தில் நீங்கள் அம்பாள் சன்னதியில் அம்பாளை வேண்டி நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் உங்களுக்கு உடனே கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை பெண்கள் செய்யும்போது அதற்கு பலன் பார்த்தீங்கன்னா 100% கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அம்பாள் கோவிலுக்கு எடுத்து செல்லும்போது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தானமாக கூட கொடுக்கலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு இனிப்பு பலகாரம் ஏதாவது ஒன்று செய்து குறைந்த அளவில் வீட்டில் தயார் செய்து அம்பாளுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக செய்துட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்கள் கையால் 4 பேருக்காவது அந்த பிரசாதத்தை கொடுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்திடுங்க. நிச்சயம் உங்களுடைய பண கஷ்டம் தீர்ந்திடும். நல்லது நடக்குங்க. தொடர்ந்து நீங்கள் பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டு வருவதன் மூலம் பெண்கள் வீட்டில் பண கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கோ. இது போன்ற சுவாரஸ்யமான
பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதுவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி பௌர்ணமி தினத்தில் உங்கள் வீட்டில் பூஜை செய்வீங்க என்பதை பற்றியும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.